Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? பொட்டேட்டோ வச்சு ஒரு இஃப்தார் ஸ்நாக் தான் செய்ய போறோம். So let's get started. ஒரு panல தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல 1/2 கிலோ பொட்டேட்டோவை நல்லா கிரேட் பண்ணி அந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். இதை நல்லா வேக வைக்க போறோம். ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes அளவுக்கு நல்லா நம்ம வேக வைக்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த பொட்டேட்டோ நல்லா மேஷ் ஆகிருக்கணுங்க. பார்த்தாலே தெரியும் அது நல்லா குக் ஆயிருக்கான்ட்டு. அதில் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. அண்ட் கொஞ்சமாக ரவை எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக அதை எடுத்து இந்த இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிடித்த வெஜிடபிள் கண்டிப்பாக உருளைக்கிழங்காக தான் இருக்கும். அண்ட் இந்த உருளைக்கிழங்கை வச்சு இவ்வளோ ஸ்நாக்ஸ் செய்ய முடியும்னு சொன்னால் எவ்வளோ சூப்பர் இல்லைங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். அண்ட் நீங்கள் இதை என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வைக்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி கொஞ்சம் எடுத்து நம்ம நல்லா ஒரு பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்புறம் கையில் அப்படியே தட்டிக்கலாங்க. இந்த வடை செய்யணும் இல்லைங்களா, உளுந்து வடை, அதே போல தான் இருக்கும். ஆனால் இதில் உளுந்து இல்லை, பொட்டேட்டோ தான் இருக்குது. அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ட்ரை இட். ஓகே, இதே போல் நம்ம ஷேப் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்களா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பேனில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உளுந்து வடை போலியே இருக்கு இல்லைங்களா? டோனட் மாதிரி இருக்கா? இல்லை, ஏன்னா இது ஸ்பைசியாக இருக்கும் அண்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ இந்த சீசனில் எல்லாரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஸ் வச்சு அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், யம்மியாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியான பொட்டேட்டோ ஸ்நாக் ரெடியோ ரெடி.